8, 10 and 11. ஒன்று நாளாகமம் வசனங்கள் 16வது அதிகாரம் வசனங்கள் 8, 10, 11. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த காலை வேளையிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை கேட்போம். Amen.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆதியும் அந்தமுமானவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் நன்றியுள்ள இருதயத்துடன் உம்மண்டை வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் செய்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு வாக்கு தவறாமல் எங்களை நீர் வழி நடத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அளித்த ஒவ்வொரு வாக்கும் நிறைவேறி வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையுடைய 40வது ஆண்டு நிறைவை ஒன்றாக கூடி நன்றி செலுத்த முடிகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த காலங்களில் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி இந்த சபையை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். எங்கள் மனதின் சோகங்கள், எங்கள் மனதின் பாரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிவீர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் நீக்கி போட்டு உண்மையை பார்க்க, உண்மையில் சந்தோஷமாக களி கூற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்று இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீரை தொட்டு ஆசீர்வதியும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தணும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரலோகத்திலிருந்து உம்முடைய ஜீவ வார்த்தைகளுடன் எங்களிடம் பேசும். எங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் நீர் பேசும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை நீரே வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அனைவரும் உட்காருவோம். தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டு வாசித்தலுக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி சங்கீதம் 96. The Old Testament reading for today is taken from Psalm 96. இதை நமக்கு வாசித்து வழிநடத்த பிரதர் ரத்னலாசவர். பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்பு சங்கீதம் 96வது சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் என்பதே. ஆமென்.
இந்த காலை வேளையிலும் நம்முடைய 40வது ஆண்டு நிறைவு கூட்டத்துக்கு வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் இந்த சங்கீத பகுதியில் கேட்டது போல ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிறார். உண்மையிலேயே ஆண்டவர் தான் இந்த பூமியையும் சர்வத்தையும் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால் தான் இந்த 40 வருடமாக நம்மால் நிலைத்து நிற்க முடிகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடங்களில் இந்த ஆராதனைக்கு நம்ம பல நண்பர்களை அழைப்போம் சபைக்கு. ஆனால் இந்த வருஷம் நம்மளால நண்பர்களை அழைக்க முடியல. ஆனாலும் நம்ம மத்தியில் மலேசியாவிலேருந்து நம்ம சிறப்பு நண்பர்கள், நம்ம பெத்லெஹேம் சபை மக்கள் நம்ம மத்தியில் இருக்கீங்க. அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். 40 வருடமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி வருகிறார், நம்மளை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், நம்முடைய சபைக்கு ஆத்மாக்களை தந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் தாமே நம்முடைய சபையும் நம்முடைய மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு நாளிலும் நாம் ஒரு சிறப்பு பாடலை கேட்போம்.
யாவரும் ஜெபத்துக்கு எழும்புவோம். எல்லாரும் எழுந்து தேவன் ஜெபத்தில் நோக்குவோம். சங்கீதம் 40வது சங்கீதம் 6வது வசனம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த நேரத்திலும் தேவன் நாம் யாவருக்கும் பாராட்டிய சகல உபகாரங்களை நினைவு கூறுவோம். பெத்லெஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரின் திருச்சபையை, இந்த தமிழ் ஊழியத்தை 40 வருட காலமாக தேவன் காத்தார். இந்த சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா உதவிகளுக்காக, ரட்சிப்புக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, இம்மட்டும் தேவன் நம்மோடு கூட இருந்தமைக்காக, நாம் மடிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இன்றைக்கும் நாம் ஜீவனோடு சுகத்தோடு தேவ பிள்ளைகளோடு கூட இப்படி இணைந்து அவரை தொழுது கொள்ள முடிகிறது. இந்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து நாம் யாவரும் ஒரு விசை தேவனை நோக்கி நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் நீர் இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக, எங்களை பாதுகாக்கின்றவராக, எங்களை பராமரிக்கின்றவராக இருந்து வருகிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக இருந்து எங்களை போஷித்து உம்முடைய திருச்சபையை நீர் காத்து வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்கள் மேல் பொழிந்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக, எல்லாவித நன்மையான ஈவுகளுக்காக, எல்லாவித உதவிகளுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே உம்முடைய வல்ல கரம் இதுகாரும் எங்கள் மேல் இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களுடைய குற்றம், குறைகள், பாவங்கள் யாவையும் நீ தயவாய் மன்னிக்க, எங்கள் எல்லாருக்கும் இறங்க, எங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த,
உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நீர் எங்களுக்கு அருள, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை முடிசூட்ட, இந்த நாள் எங்களுக்கு வீணான ஒரு நாளாக அமையக்கூடாது. தேவனே, நாங்கள் இங்கு வந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, நாங்கள் உங்களுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சித்து கதற, உம்மை நோக்கி பார்க்க, நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களுக்கு எல்லாமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய கண்களை தேவனே உம்மேல் நாங்கள் பதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பெத்லெஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சபையை இதுகாக நீர் காத்தமைக்காக நன்றி. எங்களுடைய ஊழியங்களை ஆண்டவரே, மலேசியாவில் இருக்கின்ற ஊழியங்களை, இந்தியாவில் இருக்கின்ற ஊழியங்களை இதுகாரும் நீர் காத்து வந்தமைக்காக தேவனே நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பூர்வ நாட்களை நாங்கள் நினைக்கும் போது நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஊழியர்களுக்காக அந்தந்த காலகட்டங்களில் நீர் அவர்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் தேவனே, எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லாவித உதவிகளுக்காக நீர் எங்களை தயவாய் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்தினீர். தேவனே, அதையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து மனதார எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்த உங்களுடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து உமக்கு உண்மையாயிருக்க, உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய உதவியோடு வாழ, உம்முடைய நாம மகிமைக்கென நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய தேவ செய்தியின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேச எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற எல்லாரையும் நாங்கள் நினைத்து, சகோதரிகள் கோமதி, கோமலா மற்ற எல்லாரையும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற எல்லாருக்காக எல்லாரையும் பேர் பேராக நீர் அறிவீர். அவர்களை பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். வாழ்க்கையில பலவித போராட்டங்கள், இன்னல்கள், சிரமங்கள், இடையூறுகள் இதையெல்லாம் கடந்து போகின்றவர்களுக்கு நீர் இறங்கும்படி அவர்களோடு கூட தேவனே நீர் பேச, அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களோடு கூட உம்மை பல வாரங்களாக ஆராதித்து வருகின்ற எங்களுடைய மலேசிய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுகாரும் நீர் அவர்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி. அவர்களுக்கு நீர் கொடுத்த வேலைக்காக நன்றி. எல்லாவித ஏற்பாடுகளுக்காக நன்றி. தேவனை தொடர்ந்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்த இப்படிப்பட்ட ஒரு அனுமதியை அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தேவனை உம்முடைய உதவியோடு அவர்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் விட்டு வந்த குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் நடத்த, அவர்களையும் ஆறுதல்படுத்த, அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட, அவர்களுடைய உள்ளங்களையும் நீர் உற்சாகப்படுத்த தேவனே நாங்கள் வேண்டுகிறோம்.
இந்த ஆராதனையில் இருக்கின்ற மீதியான எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்கள். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 முடிய. 1 கொரிந்தியர் 16 வசனங்கள் 5 முதல் 12 முடிய. நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கெதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரையும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரருடைய கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகி அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரருடைய கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் என்பதே. ஆமென். இன்றைக்கு பெத்லஹேம் பிபி சபையுடைய 40வது ஆண்டு 40th year anniversary. 1980 இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய ஊழியம். The Lord's work in the Lord's way. மனிதனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியிலும் குடும்ப வாழ்க்கையில சபையில நம்ம எல்லாருக்கும் அவ்வப்போது அதிருப்தி ஏற்படுகிறது. We are not satisfied with certain things. அதிருப்தி நம்முடைய உள்ளங்கள் அவ்வப்போது எழும்புகிறது. இதுக்கு என்ன காரணம்னா, சில சமயத்தில் சில குறைபாடுகள் இருக்கு, சில குழப்படிகள் இருக்கு, சில காரியங்கள் சரியா செய்யாமல் இருக்கிறதுனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிருப்தி ஏற்படுகிறது. சில 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 காரியங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையிலையும் கிரமமா சரியா சீரா முறையா சில சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கின்ற வண்ணமாக அது செய்யப்படாமல் இருக்கும்போது நமக்கு இந்த அதிருப்தி ஏற்படுகிறது. அது இருந்தால் அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு நன்றி ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுவதோடு நாம் சந்தோஷப்படணும். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அந்த திருச்சபையோட
அந்த தனிப்பட்ட நபரோட நாம் களி கூறுவது மிக மிக அவசியம். 34வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி இன்றைக்கு மட்டும் இல்லை எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். 103வது சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறக்கவே கூடாது. 40வது சங்கீதம் சற்று முன்பு நான் வாசித்தேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கைய ஒரு சபையா மட்டும் இல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, நம்முடைய குடும்ப வாழ்க்கைய, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இங்க சங்கீதக்காரர் சொல்றத நாமும் we have to echo this psalm together with the psalmist. யோசனைகளும் அநேகமா இருக்கிறது, உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். நான் அடிக்கடி சொல்வது போல, தேவன் நம்மை நினைக்காத நாள் கிடையாது, நேசிக்காத நாள் கிடையாது, உதவாத நாள் கிடையாது, மன்னிக்காத நாள் கிடையாது, நமக்கு இறங்காத நாள் கிடையாது, நம்முடைய ஜெபங்களை கேட்காத நாள் கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைக்கின்றவராக, நம்மை நேசிக்கின்றவராக, நமக்கு உதவுகின்றவராக, நமக்கு இறங்குகின்றவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்றி கலந்த உள்ளத்தோடு கூட நாம் இன்றைக்கு தேவனை ஆராதிப்போம், தெய்வ செய்தியை நாம் கேட்போம். 143வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்படியே சொல்லும் போது உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன்னு சொல்றாரு. 143வது சங்கீதம் 5வது வசனம், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், நீ செஞ்ச காரியத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்றாரு. உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு இறங்கி இந்த காரியத்தை இப்படி செய்தீங்க, என்னுடைய திருச்சபையில, என்னுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒரு ஆபத்துல, அவசரத்துல இப்படியா நீங்க உங்களுடைய கிரியையை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதை அவர் யோசிப்பதாக சொல்றாரு. பூர்வ நாட்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதனால தமிழ் தெரிந்த எல்லாரும் இந்த ஆர்டிக்கல்ல, இந்த கட்டுரையை மறக்காம நீங்க வாசிங்க. அப்பதான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தது உங்களுக்கு முழுமையா இருக்கும். தயவு கூர்ந்து அப்பா, உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா வாசிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு வாசிக்க முடியாவிட்டாலும் யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு வாசிக்க, இது 5 நிமிஷத்துல வாசிச்சிடலாம், 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த கட்டுரைய வாசிங்க. இதை பாஸ்டர் பெர்னட் எழுதியிருக்கிறாரு. 40 ஆண்டு கால நினைவலைகள் பெத்லெஹேம் பிபி சபையோடு அப்படின்னு 1980ல இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் பாஸ்டர் பெர்னட் சிங்கப்பூர்ல இருந்தார் வேலைக்காக. நம்முடைய சபையோடு கூட அவர் தேவனை ஆராதித்தார். ஸோ அது மட்டும் இல்ல, இந்தியாவில் நம்முடைய ஊழியர்கள் ஆரம்பிக்கப்படும் போது பாஸ்டர் பெர்னட் அழைப்பு கொடுத்தவர்கள் அவர் ஒருவர். ஸோ அங்க இருக்கின்ற சபையுடைய ஆரம்பமும் அவருக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டு, எப்படி அந்த திருச்சபையை தேவன் இதுகாரும் காத்து வந்திருக்கிறாரு, ஊழியர்களை எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். பெத்லெஹேம் பைபிள் பிரஸ்பிட்டரின் சபையை குறித்து மட்டும் இல்ல, மலேசியாவில், இந்தியாவில்
இருக்கின்ற நம்முடைய ஊழியர்களை குறித்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ அந்த ஆர்டிக்கல், அந்த கட்டுரையை நாம் வாசித்து தேவனுக்கு, நம்முடைய திருச்சபைக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய ஊழியம், சுருக்கமா ஒரு சில குறிப்புகளை இந்த பகுதியிலிருந்து உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய ஊழியம். பவுலுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது பவுல் தான் அதை வந்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் கொரிந்து திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். ஸோ பவுலுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது அவர் உன்னதமான ஒரு ஊழியர். அவரு ஒரு திருச்சபை வந்து எப்படி இருக்கணும், அவருடைய ஊழியத்தை எப்படி செஞ்சாரு அப்படின்னு அவருக்கு நமக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியம் நம்ம வந்து சொல்லும்போது முதலாவதாக முதன்மையா கடவுளுடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்யணும். ஆனா கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள் நாம் எல்லாருக்கும் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் இருக்கணும். எனக்கு தெரியல, சிலர் வந்து மறுபடியும் பிறக்காம கூட சில ஊழியத்தை செய்யலாம், எனக்கு தெரியாது. மறுபடியும் பிறக்காம தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது இல்லை. ஜான் வெஸ்லி கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்தில் குதிரை சவாரி செய்து அவர் கடவுளுடைய இறை வார்த்தையை பிரசங்கம் பண்ணார். சேர்ச்சில் இருக்கின்ற எல்லாரும் மறுபடியும் பிறந்துட்டாங்க, ஊழியம் செய்கின்ற எல்லாரும் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து திண்ணமா சொல்ல முடியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா எது எப்படியோ மறுபடியும் பிறந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் முதன்மையா அது வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். போலுக்கு அது இருந்தது. தமஸ்கு சாலையில் அவர் வந்து போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வந்து சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியா சந்தித்த போது அவர் வந்து நடுங்கி திகைத்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து அந்த கேள்வி புறப்பட்டு வருகிறது. அப்புறம் கடவுள் படிப்படியா காரியங்களை அவருக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. இரண்டாவது கடவுளுடைய ஊழியத்தை வந்து செய்யறவங்க பால் மாதிரி நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணணும். சும்மா சேர்ச்சுக்கு வந்து நானும் கிறிஸ்டியன், இதை செய்வேன் அதை செய்வேன், வெளியில நம்முடைய வாழ்க்கை வந்து வேற விதமா இருக்கும் ஊழியம் அப்படின்னு கூட நம்முடைய வாழ்க்கை வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கடவுளை சார்ந்து, நம்முடைய எல்லாருக்கும் குறைபாடுகள் இருக்கு, கடவுளை சார்ந்து கடவுளுடைய உதவியோட நல்ல ஒரு சாட்சியோட ஆவி நிறைவோட நம்முடைய வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கணும். அப்படியா நம்ம வந்து பிரயாசப்பட்டு ஜெப சிந்தையோடு கடவுளுடைய உதவியோடு கூட நாம் வந்து நம்முடைய ஊழியங்களை செய்தாதான் அது நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்துல ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிறைவை கொடுக்கும். ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வந்து செய்ய மாட்டோம். நாம் வந்து மனதார அந்த ஊழியத்தை என்ன வந்தாலும் கடவுளுக்காக நான் வந்து ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஊழியம் செய்வோம். ரிவைவல் ராபர்ட் என்றவர் இப்படியா சொல்லியிருக்கிறாரு, சுடப்படாத செங்கலும் மிதிப்படாத களிமண்ணும் சீவப்படாத பென்சிலும் எதற்கும் உதவாது. சுடப்படாத செங்கலும் மிதிப்படாத களிமண்ணும் சீவப்படாத பென்சிலும் எதற்கும் உதவாது. அதுபோல தேவனால் உடைப்படாத மனிதனும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு ரொம்ப சரியா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கும் முதலாவது ஊழியம் செய்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கிறது நல்லது. நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அப்படிங்கிற ஊழியம் நம்மளுக்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கு. ஆனாலும் கடவுளுடைய ஊழியத்தை ஒரு புனிதமான ஒரு ஊழியமா, பரிசுத்தமான ஒரு ஊழியமா, இது அவருடைய ஊழியம், அவருக்காக செய்யணும், நான் அவருக்காக செய்வேன், அதனால என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கணும். ஒரு தட்டுல நம்ம வந்து சாதம் வந்து போடுவதற்கு முன்பு அந்த தட்டை வந்து கழுவுவோம். அந்த பீங்கான் அந்த தட்டு வந்து அந்த இலை வந்து சுத்தமா இருக்கணும். அதன் பிறகுதான் அதை வந்து சாப்பாடை போடுவோம்.
ஸோ அது மாதிரி நம்முடைய சர்ச் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி இல்லை, இது மல்டிநேஷனல் கம்பெனி இல்லை, இது வந்து ஒரு திருச்சபை. அந்த திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து ஊழியம் செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோட நம்முடைய ஊழியத்தை நாம் வந்து செய்யணும். சரி, அடுத்து இந்த கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். The work of the Lord. கர்த்தருடைய ஊழியம் தமிழ் பைபிள்ல கிரியை அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஊழியன்னு போட்டிருக்கேன். நம்ம வந்து சரியா நம்ம வந்து புரிந்து கொள்ள. ஒர்க்னா சேவை, நம்ம கடவுளுக்கு செய்கின்ற சேவை, கடவுளுக்கு நாம் வந்து செய்கின்ற வேலை, கடவுளுக்கு நாம் வந்து செய்கின்ற ஊழியம். முதலாவது இந்த வார்த்தையை 1 கொரிந்தியர் 15 நாம் பார்க்கிறோம். அந்த 16ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் இருக்கிற வசனம் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 15:58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், லேபர், ஊழியனா வேலை, ஊழியனா வேலை, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி செய்கிற பிரயாசம், பல எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சகித்து சமாளித்து நம்ம வந்து பிரயாசப்படணும். விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகள் வேலையில் ஊழியத்தில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்படின்னு அவரு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வந்து வாசித்த வேத பகுதியில 10வது வசனத்துல அதே வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயு 1 கொரிந்தியர் 16:10. தீமோத்தேயு உள்ளத்திற்கு வந்தேனாயாகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல, பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறான். தீமோத்தேயும் கர்த்தருடைய ஊழியத்தை, பவுல் சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது போல தீமோத்தேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு அப்படின்னு பவுல் வந்து சொல்றாரு. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. வாட் இஸ் த லார்ட்ஸ் வொர்க்? கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சேர்ச்சில் பல மாதிரி ஊழியம் இருக்கு. நாங்கள் எடுக்கிறது ஒரு விதமான ஊழியம் தான். ஆனால் பிரதானமா இந்த ஊழியத்தை நம்ம வந்து பார்ப்பது மிக மிக அவசியம். பூலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சஞ்சரித்த போது அவர் என்ன ஊழியம் செய்தார்? அவர் என்ன ஊழியம் செய்தார்? பவுல் வந்து என்ன ஊழியம் செய்தார்? பவுல் வந்து அவருடைய சக ஊழியர்களுக்கு எவ்விதமான பயிற்சி கொடுத்து அவங்க என்ன ஊழியத்தை செய்தாங்க அப்படின்னு நாம் வந்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்பதான் அந்த கர்த்தருடைய ஊழியம்னா என்னன்னு நம்ம வந்து சரியா நாம் வந்து புரிந்து கொள்வோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார்னா, பவுல் வந்து என்ன செஞ்சார்னா, அவங்க வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஓகே, சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. 12 சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க? இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஆண்டவராக இயேசு செய்த ஊழியத்தை இந்த சீஷர்கள் செய்தாங்க. இந்த சீஷர்கள்லாம் செய்த ஊழியத்தை பவுல் செய்தாரு. பவுல் செய்த ஊழியத்தை தீமோத்தேயு செய்தாரு, சைலஸ் செய்தாரு, மற்றவங்களும் செய்தாங்க. ஸோ முதலாவது இந்த கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது அது வந்து இவாஞ்சலிசம், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பிரதானமான சொல்றேன், பிரைமரிலி அந்த ஃபோக்கஸா இருக்கும் நம்ம. ஓகே, வி மஸ்ட் பி வெரி ஃபோக்கஸ். ஏன் அதை வலியுறுத்தி சொல்றேன்னா, இன்றைக்கு திருச்சபைகளை பல வந்து ஊழியம் என்ற பேர்ல பல விதமான காரியங்களை நம்ம வந்து செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கின்ற, அவர் வலியுறுத்தின, அவர் முக்கியத்துவம் படுத்திய, அவர் செய்த ஊழியம் எதை அவர் வந்து விரும்புகிறாரு என்ற கேள்வி அடிக்கடி நாம் வந்து கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவருடைய மாசற்ற ரத்தத்தை அவர் வந்து சிந்தினாரு? எதுக்கு சிந்தினாரு? மனுக்குலம் ரட்சிக்கப்பட. திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க? இந்த COVID-19 நம்ம வந்து கடந்து போனோம், அதனால நம்மளுக்கு ஒரு பாடம் அமையணும், அதுக்காக இல்லை. அதை 2 பேர்கள் கூட வாசிக்கிறோம். எதுக்காக திருச்சபை இன்னும் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, இன்னும் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. திருச்சபையை கொண்டு, கடவுளுடைய பிள்ளைகளை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்க. ஸோ முதலாவது கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது, லார்ட்ஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, அது வந்து இவாஞ்சலிசம். இரண்டாவது கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, இட் இஸ் எடிஃபிகேஷன். அப்படின்னா ஆத்மீக வளர்ச்சிக்கான போதனை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். 2வது வசனம், அப்போஸ்தலர் 1, Acts chapter 1 verse 2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தை நம்ம வந்து என்ன செஞ்சாரு? மக்களுக்கு படிச்சு கொடுத்தாரு. இப்ப ஏன் இந்த மலை பிரசங்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பொன்மொழிகள், ஏன் இந்த உவமைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏன் இந்த போதனைகள்? ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும். அந்த ஊழியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு வந்து செய்தாரு. அந்த ஊழியத்தை தான் பவுல் வந்து செய்தாரு. அந்த ஊழியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வலியுறுத்தினாரு. அந்த ஊழியத்தை தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு வலியுறுத்தினாரு. அந்த ஊழியத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. அந்த 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 காரியம் வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைவேறும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரையே கொடுத்தாரு. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி அந்த கடைசி வரைக்கும் அவர் வந்து செய்ததை நாம் வந்து பார்க்கிறோம். இந்த இவாஞ்சலிசம், இந்த எடிஃபிகேஷன், மற்றதெல்லாம் ஊழியம் இல்லை நான் சொல்லல. பிரதானமா பிரைமரிலி ஒரு திருச்சபையில நாம் வந்து செய்ய வேண்டிய ஊழியம் இது. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அவங்க வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவங்க வந்து தரித்திருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில இணைத்தார்னு பார்த்தாரு. ரட்சிக்கப்படுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த தொடர்பணி ஊழியம், அவங்க ஆண்டவராகிய இயேசுவை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர அதை அவங்களுக்கு வந்து செய்யணும். இந்த இந்த ஊழியத்தை நாம் வந்து பார்க்கும்போது, இந்த ஊழியங்களை செய்ய குறிப்பா இந்த இவாஞ்சலிசம், எடிஃபிகேஷன், இந்த சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறது, அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை உபதேசம் போதனைகளை படிச்சு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கு படிச்சு கொடுத்தது போல. ஸோ இந்த ஊழியங்களை செய்ய, இந்த 2 ஊழியங்களையும் செய்ய, இந்த முக்கியமான 2 ஊழியங்களையும் செய்ய நாம் யார் எவரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. யார் எவரும் நம்ம இந்த ஊழியத்தை நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு அவங்க நம்மளை வந்து நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம். யார் எவரும் இந்த ஊழியத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாம் யார் எவரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் செய்யலாம். அதுக்கு அனுமதி தேவையில்லை, அங்கீகாரம் தேவையில்லை. நம்ம உள்ளத்துல இயேசு வந்து இருக்கிறாரு. இப்போ நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட வந்து சுவிசேஷம் வந்து சொல்லணும், யார்கிட்ட அனுமதி கேட்கணுமா? வேற இடத்துல ஒரு இருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட வந்து சுவிசேஷம் நான் வந்து சொல்லணும், சேர்ச்சில் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அதை சொல்ல போறேன், நான் உங்களுக்கு போய் படிச்சு கொடுக்க போறேன். யார் எவர்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்துல வந்து பார்க்கிறோம். நெகேமியா வந்து அந்த அரசர்கிட்ட போய், ஆண்டவரே நான் வந்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய ஒரு ஊழியத்தை எனக்கு வந்து ஒழுங்கு பண்ணி நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லவே இல்லை. நெகேமியா சொல்லவே இல்லை. இந்த எருசலேமில் மதில் வந்து கட்டப்படணும் அப்படின்றது அந்த மக்களுடைய பாதுகாப்பு,
அதை அவர் வந்து உணர்ந்து அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழும்பிய ஒரு தாக்கம் இது. என்னுடைய யூத மக்களுக்கு நான் ஏதாவது வந்து செய்வேன், அதை மட்டும் ராஜா கிட்ட அவர் வந்து போய் சொல்லி அந்த ஊழியத்தை அவர் போய் செய்வதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ சிங்கப்பூர்ல நிறைய திருச்சபைகள் இருக்கு. இப்ப சிறைச்சாலைகளும் சிங்கப்பூர்ல இருக்கு. பிரீசன் சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த ஹாஃப்வே ஹவுஸ், அதாவது ட்ராக் அடிக்ஷன், பிரீசன்ல இருந்து வெளியே வந்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சிதான் ஒரு முகாம் வந்து செய்யறாங்க. என்ன நம்ம வந்து பார்க்கிறோம், இங்க வந்து நீங்க பாருங்க சர்ச் இருக்கு. இப்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த சிறைச்சாலையில உள்ளுக்கு வந்து இருக்கிறவங்க யாருங்க சுவிசேஷத்தை அவங்களுக்கு வந்து சொல்றது? யாரு சொல்றது? எல்லா சேர்ச்சும் அவங்களுடைய சபையை, அவங்களுடைய ஊழியத்தை, அவங்களுடைய மக்களை அவங்க வந்து கவனித்துக் கொண்டிருந்தா, என் மக்களுக்கு நான் வந்து ஊழியம் செய்யணும், என் மக்களுக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ணணும், என் மக்கள் வந்து நல்லா இருக்கணும், நாங்க எல்லாம் பரலோகம் போகணும், நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் அப்படி நினைத்து கொண்டிருந்தா, இந்த ஹாஃப்வே ஹவுஸ்க்கும் இந்த பிரீசனுக்கும் யார் போவா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் தேவை இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஆத்மா இல்லையா? சிறைச்சாலைகளுக்கு இருக்கிறவங்கலாம் குற்றவாளிகள், எல்லாம் பிரீசனர்ஸ், அவங்களெல்லாம் கடவுள் வந்து ஒதுக்குறாரு, சிறை உள்ளுக்கு இருக்கிறாங்க, தண்டனை அனுபவிக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அதைதான் கடவுள் விரும்புகிறாரா? இல்லை. ஆனால் நீங்க பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிறைச்சாலை ஊழியத்தை வந்து செய்யறவங்க, ஹாஃப்வே ஹவுஸ்ல வந்து ஊழியம் செய்யறவங்க பெரும்பாலும் எக்ஸ் கான்விக்ட்ஸ். அவங்களுக்கு தான் அந்த பாரம், அவங்களுக்கு தான் அங்க இருக்கிற சிரமம். இந்த ஹாஃப்வே ஹவுஸ் ஆரம்பிச்சவங்க கூட நிறைய பேர் பாருங்க, அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் பெரும்பாலும் எக்ஸ் கான்விக்ட். இவங்களுக்கு ஏதாவது நான் வந்து செய்யணும். அது வந்து சேர்ச் அவங்களுக்கு சொன்ன காரியம் இல்லை, ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு வந்து சொன்ன ஒரு காரியம் இல்லை. நீங்க போய் இதை செய்யுங்க, நீ தான் அதை போய் செய்யணும், நீ வந்து எக்ஸ்போர்ட். அவங்க எந்த பெரும்பாலும் சொன்னது எனக்கு தெரியுங்க, பெரும்பாலும் சொன்னது இல்லை. நான் என்ன சொல்றேன், அவங்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து. நானும் ஒரு சமயத்தில் இப்படிதான் வந்திருந்தேன். நானும் சிறைச்சாலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு தாக்கத்துல, ஒரு வாரத்துல இன்று வரைக்கும் நிறைய பேர் முன்னாள் குற்றவாளிகளை அவங்க வெளியே வந்த பிறகு உடனடியா பிரீசனுக்கு போய் படிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு சில டைம் ஃப்ரேம்லாம் இருக்கும். அதன் பிறகு அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க போய் படிச்சு கொடுக்கலாம். ஸோ அப்படியே அந்த ஊழியத்தை அவங்க வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியன்னு சொல்லும்போது அது அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்கு வந்து இருக்கணும். அந்த பாரம் நமக்கு வந்து இருக்கணும். அதை நான் வந்து செய்கிறேன், அந்த தகுதி எனக்கு வந்து இருக்கு, அதை நான் வந்து செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பாரத்தோட நாம் வந்து செய்தால் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நாம் வந்து செய்வோம். அடுத்த 2 காரியங்களை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த 1 கொரிந்தியருக்கு வருவோம். அந்த பகுதிக்கு 16ஆம் அதிகாரத்துக்கு அதுலேருந்து 2 காரியம். 1 Corinthians 16 திரும்ப வருவோம். ஓகே, 2 காரியங்க. பவுலுடைய ஊழியத்தை, திருச்சபையுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஊழியன்னு சொல்லும்போது அந்த டீம் ஸ்பிரிட்டை பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, ஒரு குழுவாக செயல்படுகின்ற ஒரு சிந்தை. சர்ச் வந்து ஒரு குடும்பம். ஓகே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எழுதியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் திருச்சபையில அங்கத்தினர்கள். கால் இருக்கு, கை இருக்கு, மூக்கு இருக்கு, பல மாதிரி உறுப்புகள் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு சர்ச்சில் இருக்கின்ற எல்லாருக்கும் வந்து ஊழியம் செய்ய முடியும். ஓகே, ஸோ அப்படியா அந்த 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 குழுவாக செயல்படுகின்ற சிந்தை, ஒரு டீம் ஸ்பிரிட். அந்த ஒரே ஒரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 16:10 1 கொரிந்தியர் 16:10 பவுல் வந்து சொல்றாரு,
பவுல் வந்து தீமோத்தேயை ஒரு சக ஊழியரா வந்து பார்த்தாரு. தீமோத்தேயை பவுல் வந்து என்கரேஜ் பண்றதை பார்க்கிறோம். அதெல்லாம் நம்முடைய ஊழியத்துல வந்து இருக்கணும். ஊழியம் செய்யறவங்கள நம்ம வந்து ஊக்குவிக்கணும், அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தேன் ஆகி, தீமோத்தேயு உங்க இடத்துக்கு வந்தா அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். ஏன்னா தீமோத்தேயு இயற்கையாகவே ஒரு டிமிட் கேரக்டர். பவுல் மாதிரி ரொம்ப காடாங்க, ரொம்ப அதரடியான ஒரு ஆள் இல்லை. தீமோத்தேயுக்கு வந்து சரீர பலவீனமும் இருந்தது. அதெல்லாம் தீமோத்தேயு வந்து இருந்தாலும் இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா பவுலுடைய ஊழியர்கள்ல ரொம்ப உண்மையா நம்பகரமான ஊழியரா இருந்தது தீமோத்தேயு தான். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். பயமுறுத்தாதீங்க, ரொம்ப எதிர்த்து பேசாதீங்க. அவரை வரவேற்று என்ன நீங்கள் வந்து வரவேற்றது போல தீமோத்தேயும் நீங்க வந்து வரவேற்று என்னை போல, அவர் என்ன பாருங்க, என்ன அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறான். நான் உங்கள் மத்தியில ஊழியம் செய்தது போல தீமோத்தேயும் ஊழியம் செய்வாரு. அவரை நீங்கள் வரவேற்று அவருடைய ஊழியத்தை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ பவுல் நம்ம வந்து பார்க்கும்போது தேவ ஊழியத்தை அவர் வந்து செய்யும்போது இந்த டீம் ஸ்பிரிட் அவர் வந்து இருந்ததை பார்க்குறோம். அவரோட கூட சீலா வந்து இருந்தாரு, பர்னபா வந்து இருந்தாரு, லூக் இருந்தாரு, பவுல் மார்க் இருந்தாரு, தீமோத்தேயு இருந்தாரு, அப்போலோஸ் இருந்தாரு. ரோமர் கடைசி அதிகாரத்தை நீங்க வந்து பாருங்க, 20 பேருக்கு மேல ஒரு பெரிய ஒரு பட்டியலை அவர் வந்து அங்க எழுதுறாரு. இவங்க எல்லாரும் என்னுடைய சக ஊழியர்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஊழியம் நம்ம வந்து பார்க்கும்போது சிலர் வந்து பவுல் மாதிரி தலைவர்கள். ஓகே, சம் ஆர் கால்ட் டு லீட் them. அதாவது சில பேர் வந்து சம் ஆர் கால்ட் டு சர்வ். எந்த ஒரு பொறுப்பை கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரோ அதை உண்மையா நாம் வந்து செய்யணும். சில சமயத்தில் சேவை செய்யறவங்க அப்புறம் அவங்க வந்து தலைமைத்துவத்துக்கு வருவாங்க, அவங்க வந்து வழி நடத்துவாங்க. ஸோ எல்லாரையும் நாம் வந்து முக்கியமா வந்து பார்த்து அந்த அந்த ஊழியத்தை அவங்க வந்து செய்யும்போது பவுல் வந்து தீமோத்தேயு வந்து என்கரேஜ் பண்றது போல அவங்க வந்து ஊக்குவித்து இந்த தேவ ஊழியத்தை நம்ம எல்லாரும் ஒரு குழுவா ஒரு குழுவா, ஏன்னா ஒரு சபைன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு குடும்பம். நம்ம எல்லாரும் அந்த ஊழியத்தை சேர்ந்து நாம் வந்து செய்யணும். அதை தான் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஊழியம் செய்யும் போது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வந்து we must be sensitive to the spirit's leading in others. நான் தான் ஊழியம் செய்யறேன், நான் தான் ஊழியக்காரர், அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு யாருக்கும் இருக்கவே கூடாது. மற்றவர்களும் ஊழியம் செய்யறாங்க, மற்றவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துறாரு. இப்போ நாங்கெல்லாம் பைபிள் காலேஜுக்கு போன மாதிரி பாஸ்டருங்க, நீங்க பைபிள் காலேஜுக்கு போகாம இருக்கலாம், அதனால எங்களுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பாங்கு எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. நீங்களும் வந்து ஊழியம் செய்யுங்க, உங்களையும் கடவுள் வந்து பயன்படுத்துறாரு. உங்களையும், அதாவது சக ஊழியர்கள் சேர்ச்சில் என்ன ஊழியத்தை வந்து செய்தாலும் அவர்களையும் தேவன் வந்து நடத்துறாரு. தேவ ஆவியானவர் அவங்களை வந்து நடத்துறாரு அப்படின்னு நாம் வந்து உணரணும். அப்ப என்ன சொல்ல வரணும், ஊழியத்தில் அந்த அடுத்த வசனத்துக்கு வருவோம். ஊழியத்தில் மற்றவர்களை நாம் நினைக்கணும், மற்றவர்களை ஊழியத்தில் பவுல் மாதிரி நாம் வந்து மதிக்கணும், மற்றவர்களை நாம் வந்து பவுல் மாதிரி நேசித்து அவங்கள நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். நமக்கு எல்லாம் தெரியணும். நம்ம சில காரியத்தை கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க, அது வேறதுக்கு புறம்பாக வந்து செய்யாட்டி பரவாயில்ல, நம்ம செய்யற மாதிரி அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் பைபிள் பிரகாரம் செய்யணும், பைபிளை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் நம்ம செய்யற மாதிரி செய்யணும், நம்ம சொல்றதை எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படின்னு யார் எவருக்கும் அதிகாரம் கொடுக்க யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இல்லை. இங்க பாருங்க, பவுல் ஒரே ஒரு காரியம் நம்ம வந்து பார்ப்போம். பவுல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் ஒரு பிரதான ஊழியர் அப்படின்னா அது அப்போஸ்தலர் பவுல் தான். ஓகே,
அவர் ஸ்தாபிக்காத சபைகளில் நிறைய ஊழியர்களை உருவாக்குனாரு. பெற்ற 13 நிருபங்களை எழுதினாரு. பெரிய உன்னதமான ஒரு 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 ஊழியர். புதிய ஏற்பாட்டு சீனியர் மோஸ்ட் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு அவரை நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் வந்து கவனிப்போம். பால் வந்து அப்போலோவோட கூட அவர் வந்து எப்படி நடந்து கொண்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை நான் இந்த சொன்ன காரியத்துக்கு ஆதாரமாக அவங்க முன் வைக்க விரும்புகிறேன். மற்றவங்களையும் எப்படி நாம் வந்து நடத்தணும், அவங்களையும் கடவுள் வந்து பயன்படுத்துறாரு, அவங்களும் சக ஊழியர்கள் அப்படின்றத ஒருபோது நாம் வந்து மறக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதே சமயத்துல பால் வாஸ் a very strong willed person. அவரோட வாழ்க்கையில வெட்டு 1 துண்டு 2. அவர் ரொம்ப தீர்க்கமான முடிவுகளை எடுப்பாரு. ரொம்ப தைரியசாலி, எதையும் ஓகே. பால் மக கூட ஒரு சமயம் ஊழியத்தில் அவர் வந்து கூட்டிட்டு போல. அதனால பர்னபாவும் அவருக்கும் ரொம்ப வாக்குவாதம் வந்தது. முடியாதுன்னா முடியாது, ஓகே. அவர் கூட்டிட்டு போல, சீலாவை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் பர்னபா வந்து பால் மக கூட்டிட்டு போறத பார்க்கிறோம். சரி, ஒரே ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 16:12. என்ன வந்து பார்க்கணும்னா, சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவெனில் சகோதரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது பால் என்ன சொல்றாருன்னா, அப்போலோ கிட்ட என்ன சொன்னார்னா, அப்போலோ வந்து திமோத்தேயோட கூட கொரிந்து பட்டணத்துக்கு வந்து போகணும். ஏன்னா அங்க வந்து பிரச்சனைலாம் இருக்கு. சில பேர் போல சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க, சில பேர் அப்போலோ வந்து சேர்ந்தவங்க சொல்றாங்க. அந்த பிரச்சனையே அவங்க வந்து ரிசால்வ் பண்ணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப கட்டாயம் அப்போலோ வரணுங்க. அப்ப இது வந்து முக்கியமான ஒரு காரியமா இல்லையா? சர்ச்சில் உள்ள ப்ராப்ளம் ரிசால்வ் பண்றது முக்கியமான ஒரு காரியமா இல்லையா? முக்கியமான காரியம் தான். அதனால தான் நம்ம வந்து பார்க்குறோம், ரொம்ப பலமான ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படுறதை பார்க்குறோம். சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டிருந்தார். சும்மா கேஷுவலா சொல்லல, அப்போலோ நீ ஃப்ரீயா இருந்தா வா, நீ வா அப்படின்னு கேஷுவலா அவர் வந்து சொல்லவே இல்லை. வேண்டிக் கொண்டேன் மட்டும் கூட சொல்ல, மிகவும் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் அப்படின்னு பார்க்கிறோம். பால் வந்து சொல்லுறேன், நான் வந்து சீனியர் பாஸ்டர், அதான் சீனியர் மோஸ்ட் பாஸ்டர். நானும் ஊழியத்துக்கு வந்தப்ப நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் நீ வந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிற, நான் சொல்றது நீ வந்து கேளு, நீ வந்து வரணும். ஏதோ ஒரு காரணத்தால அப்போ வரல. அப்போ பால் அதை வந்து ஏற்றுக்கொண்டு மேபி அப்போலோக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், மேபி அவருக்கு கொஞ்சம் டைம் தேவை, இல்லாட்டி சில முக்கியமான காரியத்தை அவர் வந்து முடிக்கணும். என்ன நினைச்சாரு நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் ரொம்ப கனிவா என்ன சொல்றாரு, ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. இப்ப அவன் வந்து ரெடியா இல்லை, இப்ப அவன் வந்து வரல. அதை பெரிய அவன் வந்து ஒரு இஷ்யூவா எடுக்காம அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இந்த தக்க நேரத்துல அவர் வந்து வரட்டும், அவர் வந்து வர வேண்டிய நேரத்துல அவர் வந்து வரட்டும் அப்படின்னு அவர் வந்து சொன்னதை இங்க வந்து பார்க்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம இதுக்காக கடவுள் வந்து காத்து வந்திருக்கிறாரு. கடவுள் நமக்கு வந்து கொடுத்த ஊழியத்தை நிறைய பேர் நம்ம வந்து ஊழியம் செய்யறோம், நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம். ஊழியம் நம்ம வந்து செய்யும் போது கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம வந்து செய்யறோமா, கர்த்தர் செய்த ஊழியத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அந்த கேள்வியை நாம் வந்து கேட்பது நல்லது. கர்த்தருடைய உதவியோட கூட நாம் வந்து செய்வோம். மலேசியா சகோதர சகோதரிகள், நீங்கள் நிறைய பேர் இங்கே வருகிறீங்க. 7-8 மாதம் நீங்கள் சரியா சர்ச்சில் வந்து இருந்தால் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, பாட்டு நடத்துவீங்க, விசிட்டேஷன் செய்வீங்க, வேதம் வாசிப்பீங்க. அதெல்லாம் உங்களால் வந்து செய்ய முடியல. பரவாயில்ல, அதை பற்றி ரொம்ப வருந்தாதீங்க. இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் அதிகமாக மேபி நேரம் கிடைக்கிறப்ப அதிகமாக ஓவர் டைம் செய்யுங்க. மற்ற மீதி இருக்கிற நேரத்தை நல்லா வேதம் வாசித்து
நீங்க தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் நீங்க வளர தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வந்து ஊழியம் செய்யும்போது நம்பிக்கையோட நம்ம வந்து செய்வோம். நம்ம எந்த ஊழியத்தை நம்ம வந்து செஞ்சாலும் அதை மனதார தேவனுடைய உதவியோடு தேவ நாம மகிழ்க்கென, அதே சமயத்தில் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஆராய்ந்து அதை நம்ம வந்து செய்வது மிக மிக அவசியம். 1 கொரிந்தியர் 15:56 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், எதை நம்ம வந்து செய்யணுமோ அதை வந்து உறுதியா நம்ம வந்து இருப்போம், அசையாதவர்களா, கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தொடர்ந்து தொடர்ந்து நம்ம இன்னும் கூட செய்ய கடவுள் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுங்க. அவளை வந்து செஞ்சுட்டு அவளை திருப்தியா இல்லாம இன்னும் வேற ஏதாவது செய்ய முடியுமா? கடவுள் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு நாம் வந்து செய்யணும். ஸோ ஊழியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வந்து கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஊழியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நாம் வந்து ஊழியத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பலவித இன்னல்கள் போராட்டங்கள். ஆண்டவராகிய இயேசுக்கே போராட்டம் வந்ததுங்க. போராட்டங்கள் அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது, வில்லியம் கேரிக்கு வந்தது, டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு வந்தது, எல்லாருக்கும் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் நமக்கு பல மாதிரி இன்னல்கள் நமக்கு வந்து வரும். ஆனால் நம்ம வந்து முன்வைத்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எந்த ஊழியத்தை நாம் வந்து செய்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி கடவுள் எனக்கு வந்து உதவி செய்வார். கடவுளுக்காக நான் வந்து செய்கிறேன். இந்த வாய்ப்பு கடவுள் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட பயிற்சியெல்லாம் பெற முடிஞ்சது, இப்படிலாம் கடவுள் எனக்கு வந்து உதவி செய்து இந்த வரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற அந்த பாடல் வரிகள். ஸோ அதை நாம் வந்து உணர்ந்து எதை நாம் வந்து செய்யணுமோ அதில் நாம் வந்து உறுதியாக நிலைத்திருப்போம், நாம் வந்து பிரயாசப்படுவோம். ஜான் பேட்டன்றவர் இங்கிலாண்டில் லண்டன் மாநகரில் படித்தவர். அவர் வந்து படித்து இந்த சவுத் பசிபிக் ஐலண்ட்ஸ் நியூ ஹிப்ராய்ட்ஸ் அந்த தீவுக்கு வந்து போனது. அங்கே வந்து கெனிபல்ஸ்னா மனிதர்களை சாப்பிட்றவங்க, மனிதனுடைய மாம்சத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு நாட்டு மக்கள். ஸோ இவர் அங்கே வந்து போனார் ஊழியத்துக்கு. அப்போஸ் அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள். அங்கே அவர் வந்து போய் ஒரு குடிசையில் தங்கி மனைவியோடு போனார். அப்புறம் மனைவி வந்து கர்ப்பம் தெரிஞ்சு குழந்தை ஒன்று பிறந்துச்சு. குழந்தை வந்து பிறந்தோடனே மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க. மனைவியும் குழந்தையும் வந்து இறந்த உடனே இவர் அந்த மனைவியும் குழந்தையும் அடக்கம் பண்ணிட்டு அந்த கல்லறையிலேயே படுத்திருந்தாரு கொஞ்ச நாள். ஏன் கல்லறையில இருந்து படுத்திருந்தாருன்னா அங்கே வந்து அங்கே உள்ள மக்கள் யாராவது இறந்து போய் அடக்கம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டாங்கன்னா அந்த கல்லறைக்கு போய் அந்த சடலத்தை தோண்டி அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. மனைவி பிள்ளைங்கள உள்ள மக்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவரு கல்லறையிலேயே படுத்திருந்தார். பாருங்க, இப்படிலாம் மக்கள் வந்து ஊழியம் செஞ்சிருக்காங்க. மனைவி பிள்ளை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில பல கல்லறைய பாதுகாத்து அவர் வந்து இருந்து அப்புறம் அடுத்த கப்பல் எப்போ வந்து போகுது அப்படின்ட்டு அது வந்து டிக்கெட் விசாரிச்சு அவர் டிக்கெட் போட்டு இங்கிலாந்து திரும்ப நினைக்கல. அதன் பிறகு அவருடைய ஊழியத்தை அங்கே அவர் வந்து தொடர்ந்தார். இப்படியா நிறைய சாட்சிகளை நாம் வந்து கேட்க முடியும். அது நம்மளுக்கு வந்து அவ்வளோ அவசியம் இல்லை. இந்த ஒரு சாட்சியே வந்து போதும். ஸோ இது மட்டும் கடவுள் நம்மோட கூட இருந்து நம்ம வழிநடத்தி வந்திருக்காரு. ஒரு சபையாக தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைக்கென நாம் வாழ்வோம். கடவுள் நமக்கு வந்து கொடுத்த ஊழியங்களை நம்ம செய்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம்மையும் ஒப்பு கொடுத்து இருப்போம். செய்கின்ற ஊழியங்களை சீர்தூக்கி பார்ப்போம். அதை தொடர்ந்து செய்ய ஒப்பு கொடுப்போம். தேவன் தான் நமக்கு இறங்கி
நமக்கு உதவி செய்வாராக. இறுதி பாடலுக்காக நாம் யாவரும் இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். பிரதானமாக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அவரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளரணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற மாதிரி இந்த திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க
ஒரு அழகான மனவாட்டியை போல நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். ஸோ சபையார் அப்படியா நம்ம வந்து ஆயத்தமாக்க ஆண்டவராக இயேசுடைய வருகையை எதிர்நோக்கி அந்த ஊழியத்தை நாம் செய்வோம். தேவனை மீண்டுமாக நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு, தயவு, இரக்கம் இதுகாரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக நன்றி. தேவனே, கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய எதற்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்தீரோ, எதை நீர் விரும்புகிறீரோ, எதை நீர் செய்தீரோ அதையே நாங்களும் செய்ய உம்முடைய நல்ல முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்றைக்கும் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கை தசம பாகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அதை ஆசீர்வதியும். நாங்கள் தொடர்ந்து மனதார அதை செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கொடுக்கின்ற எங்கள் கரங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்களுக்கு நல்லது ஒரு நாளை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். காணிக்கை பாக்ஸ் பின்னால் இருக்கு. பின்னால் ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த ரூம்லையும் ஒரு பாக்ஸ் இருக்கு. காணிக்கை நீங்கள் செலுத்தி இந்த வீடு திரும்புவோம். இதே ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு புதன்கிழமையும் 7:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் எவ்ரி வெனஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கு. மலை பிரசங்கத்தை செர்மன் ஆன் தி மவுண்ட் அது தியானித்து வரும். உங்களுக்கும் அழைப்பு கொடுக்குறோம். நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்க. தேவன் தாம் தொடர்ந்து நமக்கு இறங்குவாராக, நம்ம வழிநடத்துவாராக. God bless you.